நம்மளில் நிறைய பேர் ஓய்வு கால செலவுகளுக்காக பிளான் பண்ணும்போது வீடு வாங்கி அதை வாடகைக்கு விடுறது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும்னு நினச்சிட்ருக்கோம். ஆனால் அது நிஜமாகவே லாபகரமானதா? வாங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு holisticinvestment.in யூடியூப் சேனல். உங்கள் வீடு ஒரு சொத்து அல்ல அப்படின்னு ஃபேமஸான பர்சனல் ஃபினான்ஸ் மேனேஜ்மெண்ட் ரைட்டரான ராபர்ட் கியோசாகி தன்னோட ரிச் டேட் புவர் டேட்ங்கிற புத்தகத்தில் சொல்லியிருக்கிறது ரொம்பவே மீனிங்ஃபுல்லானது. ஏன்னா வீடுங்கிறது நிறைய செலவு தரக்கூடிய விஷயம். அதுக்குன்னு நம்ம நிறைய பராமரிப்பு செலவு பண்ணுறோம், சொத்து வரி கட்டுறோம், அதுலேருந்து வர வாடகை வருமானத்துக்குன்னு ஒரு வரி கட்டுறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வீட்டோட மதிப்பில் வாடகை வருமானம் அப்படிங்கிறது சுமார் 3% தான் இருக்குது. இதே கமர்ஷியல் பில்டிங்ஸ் அப்படின்னு வரும்போது 5 to 7% இருக்குது. ஆனால் கமர்ஷியல் பில்டிங் வாங்க பல கோடி ரூபாய் செலவாகும். இது எல்லாராலையும் வாங்க முடியாது. ஓய்வு கால வருமானத்துக்காக வீட்டு வாடகையை ஒரு ஆப்ஷனாக யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்டில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா அதில் கிடைக்கக்கூடிய லாபத்தில் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டை மட்டும் நீங்கள் மந்த்லி எடுத்து செலவு பண்ணுறது இன்னும் ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். இப்போ ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட், ரியல் எஸ்டேட் ரெண்டுலேயுமே ரிஸ்க் இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்டுன்னு வரும்போது இதில் உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. டிஃப்ரெண்ட் கம்பெனிஸில் டிஃப்ரெண்ட் ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். லாங் டேர்ம்னு பார்க்கும்போது உங்களுக்கு லாபம் தான் அதிகமானதாக இருக்குது, ரிஸ்க்கு அந்த அளவுக்கு இல்லை. பட் ரியல் எஸ்டேட்டுன்னு பார்க்கும்போது எக்கனாமிக் ஸ்லோடவுன், அதாவது பொருளாதார மந்த நிலையெல்லாம் ஏற்படும் போது ரியல் எஸ்டேட் மிக ஆபத்தானதாக அமையும். நெக்ஸ்ட்டு ஃப்ளெக்சிபிலிட்டி. இப்போ சொத்தில் ஒரு பகுதியை மட்டும் விற்று பணமாக்குறது. இப்போ வீடுன்னு வரும்போது உங்கள் பணத்தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒரு அறையை மட்டும் நீங்கள் விற்று காசாக மாற்றுறங்கிறது முடியாத விஷயம். இதே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி யூனிட்டை விற்று நீங்கள் காசாக மாற்றிக்க முடியும். லிக்விடிங்கிறது விரைந்து பணமாக்கும் தன்மை. வீட்டு சொத்தை விற்கிறதுங்கிறது அதிக காலம் எடுக்கக்கூடிய விஷயம். அது இல்லாமல் அதில் நமக்கு ப்ரோக்கரேஜ் ஃபீஸ் மட்டுமே 2% இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 crore வேல்யூவான சொத்தை நம்ம விற்கிறோன்னா 2 லட்ச ரூபா நமக்கு செலவு மட்டுமே ஆகுது. இதே நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி 1 இயருக்குள்ளே எடுக்கிறதா இருந்தால் கூட 0.5 to 1% தான் உங்களுக்கு வெளியேறும் கட்டணம் இருக்கும். 1 இயருக்கு அப்புறம் எடுக்கிறதா இருந்தால் வெளியேறும் கட்டணம் உங்களுக்கு கிடையாது. அது இல்லாமல் வீட்டு சொத்தை நம்ம எதிர்பார்க்குற அமௌண்ட்டுக்கு விற்றுருவோம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். இதே மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா உங்கள் யூனிட்ஸோட வேல்யூக்கு ஏற்ற மாதிரி எப்போ வேணுனாலும் நீங்கள் அதை விற்று கேஷாக மாற்றிக்க முடியும். மேக்ஸிமம் 3 days கேஷ் அக்கௌண்ட்டில் ரிசீவ் ஆகிடும். கோவிட் பீரியடில் நிறைய பேர் வீடு காலி பண்ணிவிட்டு சொந்த ஊருக்கு போயிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் இருந்தனால நிறைய கமர்ஷியல் பில்டிங்குமே க்ளோஸில் தான் இருந்தது. இப்போது 1 crore வேல்யூவான சொத்து உங்ககிட்ட இருக்குது. அந்த வீட்டிலேருந்து உங்களுக்கு மந்த்லி 25,000 இன்கம் வருதுன்னு வச்சுக்கலாம். வருஷத்துக்கு 3 லட்ச ரூபா. ஸோ 3% உங்களுக்கு இன்கம் வருது. அதுவும் சிட்டிஸில் மட்டும்தான் 25,000 அந்த ரேஞ்சுக்கு நீங்கள் வாடகைக்கு விட முடியும். கிராமத்தில் இன்னும் கம்மி தான். பட் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் ஈக்விட்டி ஃபண்ட்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 12% உங்களுக்கு ஆனுவல் இன்கம் வரும். ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 10% உங்களுக்கு ரிட்டர்ன் வர வாய்ப்பு இருக்குது. டெப்ட் ஃபண்ட்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா 6 to 8% உங்களுக்கு ரிட்டர்ன் பாசிபிள். வீடு வாங்கி வாடகைக்கு விடுறதா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணலாமா அப்படிங்கிறத ஒருத்தர் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க ரெடியாக இருக்காருங்கிறத பொறுத்து டிசைட் பண்ணலாம். அதிக ரிஸ்க் எடுக்கக்கூடியவர் அப்படின்னா ஈக்விட்டி ஃபண்ட்ஸ் அந்த மாதிரி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டெப்ட் ஃபண்ட்ஸில் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸு அந்த மாதிரி இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இல்லை இது மூணுலேயுமே அவர் மிக்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாருன்னா அவருக்கு பெட்டர் ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் SWP சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பிளான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் 1 crore அவரோட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வச்சுருக்காரு அப்படின்னா ரிட்டைர்மெண்ட்க்கு அப்புறம் எவ்ரி மந்த் 5ஆம் தேதி 25,000 எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அந்த மேனேஜ்மெண்ட் கொடுத்தாலே போதும். பட் வீட்டு வாடகைன்னு வரும்போது வாடகைக்கு குடியிருக்கிறவங்க ஏதாவது நிதி சிக்கல் ஏற்பட்டுருச்சு, வாடகை கொடுக்க லேட் ஆயிடுச்சு, இல்லை வேறு வீடு மாறி போகிறாங்க அப்படின்னா இந்த இன்கம்மை நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. அது இல்லாமல் புதுசாக ஒருத்தரை நம்ம வாடகைக்கு விடும்போது அவங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க்லாம் பண்ணி கொடுக்கறதுக்கும் நம்ம நிறைய செலவு பண்ண வேண்டியதும் இருக்கும்.
ரெண்டல் இன்கம்மை கம்பேர் பண்ணும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நமக்கு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. மெயின்டெனன்ஸ் இங்கே ரொம்ப ஈஸியாக பண்ணிக்கலாம். ஈஸியான இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அக்கௌண்டட் இன்கம்ங்கிறதுனால ஆப்ரேட் பண்ணுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேக்ஸ் அட்வான்டேஜஸ் இருக்குது. டைவர்சிஃபிகேஷன் மெத்தட்லேயும் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் ஏன் நம்ம ரெண்டல் இன்கம்மை விட மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டு நமக்கு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணுறோன்னு. உங்களுக்கு மேலும் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறோம். மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலோ அல்லது எங்களோட சர்டிஃபைடு ஃபினான்ஷியல் பிளானர்ஸ் மூலமாக உங்களுக்குன்னு ஒரு பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் பிளானிங் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி ஃப்ரீயாக 30 மினிட்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிக்கோங்க. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக நிறைய தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா எவ்ரி மந்த் நாங்கள் கண்டக்ட் பண்ணுற வெபினாரை அட்டென்ட் பண்ணுங்கள். அப்கமிங் வெபினாருக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு நல்ல பயனுள்ள தகவலோடு உங்களை மீட் பண்ணுறோம். நன்றி.